படிச்சுட்டு இருந்தேனா, அதில யூதாசு, பேதுரு அப்படின்னு இருக்கிறாங்க. 2 பேர் இருக்காங்க இல்லையா? தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அ அதுதான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேங்க. 12 சீசர க ஏசப்பா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 12ல 2 பேர பத்தி உங்ககிட்ட சொல்றேன். அ மெ பேதுரு வந்து மறுதலிக்கிறாரு. அவர பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது. யூதாஸ் வந்து காட்டி குடுக்குறாரு. அ க ஏசப்பா கூடயே தானே இருந்தாரு. அவருக்கு ஒரு இரக்க குணம் வந்திருக்கலாம்ல. முன்னாடியேவும் இவர் காட்டி குடுக்க போறான்னு தெரியும். தெரிஞ்சு தான் சொல்லுவாரு. "நீ போயி உன்னோட வேலை வந்தது. துணிதமா போய் செய்யி" அப்படின்னு சொல்லுவாருங்க. நான் யோசிச்சேன். என்ன இவருக்கு தான் முன்னாடியே தெரியுதே! அவரும் ரட்சிக்கப்படலாமே! அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அவர் பாரு எப்படி இறந்து போயிட்டாரு. தூக்கு மாட்டி தானே இறந்து போயிட்டாரு. அப்படின்னு நெனச்சு யோசிச்சேங்க. அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்கும்போது தெரிஞ்சது, அந்த யூதாஸோட கையில பணப்பை இருந்ததுங்க. எப்பவுமே பாருங்களேன், இந்த பரிமள தைலம் உடைச்சு ஊத்தும்போது கூட அவர் சத்தம் போடுவாரு. "இத 300 பணத்துக்கு வித்து ஏழைகளுக்கு குடுக்கலாமே! இத ஏன் வேஸ்ட்டா பண்ற?" அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே அவரு பணத்த பத்தி மட்டும் தாங்க யோசிப்பாரு. ஆனா பேதுரு வந்து சொல்லுவாரு, "என்ன ஊருக்குள்ள என்ன கேட்குறாங்க?" அப்படின்னு ஏசப்பா ஒரு தடவ கேட்கும்போது, "உன்ன தேவனோட குமாரன் என்று தீர்க்கதரிசி என்று சொல்றார்கள். தேவனோட குமாரன் என்று சொல்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அ இத பார்க்கும்போது பாருங்களேன், இவரு சொல்லியிருந்தாலும் அவருக்கு தோணியிருக்காது. இல்ல கேட்டிருக்க மாட்டாரு. அவரு எண்ணம் பூரா எங்க இருந்தது? பணப்பையில இருந்தது. அப்புறம் ஊர் ஃபுல்லா சண்டை நடக்குது இல்லையா? அது சமாதானம் வரணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு வந்ததுங்க. கேளுங்க. "வானத்த பூமிய படைத்த தேவா வன்முறைய நீக்கிவிடும். காத்தையும் கடலையும் அதட்டின இறைவா எலை கண்ணீரை துடைத்துவிடும். வானத்த பூமிய படைத்த தேவா வன்முறையை நீக்கிவிடும். காத்தையும் கடலையும் அதட்டின இறைவா எலை கண்ணீரை துடைத்துவிடும். முள்முடி சூட்டி வந்த அன்று மன்னாதி மன்னன் நீரோ, உன் தோளில் சிலுவைகளா அந்த ராஜாக்கள் ஈடாகுமோ? ஆணி பாய்ந்த உன் பாத சுவடுகள் இரத்தமிட்ட கோலங்களோ, முத்தமிட்டு சத்தமிட்டு கதறி அழுதா என் பாவம் தீர்ந்திடுமோ? ஆணி பாய்ந்த உன் பாத சுவடுகள் இரத்தமிட்ட கோலங்களோ, முத்தமிட்டு சத்தமிட்டு கதறி அழுதா என் பாவம் தீர்ந்திடுமோ?